சுத்தமா சரியில்லை ராக்கி, ரொம்ப மோசம். ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இல்லையாடா? ரொம்ப சுழிக்கல, கால்லாம் தப்பு தப்பா போட்டிருக்க. யார் உங்க தமிழையா? நம்ம குருசாமி சாரா? அதான் டிப்கி கொடுத்துருக்க. லெட்டர்ல கொஞ்சம் காமெடி இருக்கு, ஆனா கான்செப்ட் தான் அத்தனை பழசா இருக்கு. ஏன் ராக்கி, எஸ்எம்எஸ் இமெயில் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீ என்னடானா இப்போதான் வெள்ளை பேப்பர்ல இக்க கொட்டி வளர்ச்சி கட்டி எழுதியிருக்க. டீம்ல நீ தான் ரொம்ப மாடர்னா ட்ரெண்டியான பையன் நினைச்சிட்டு இருந்த. ஸ்டெட்ஸ் ஹேர் ஸ்டைல் ஒரு டைப்பா இருப்ப. உனக்குள்ள இப்படி ஒரு வீடு பாடிச்சந்தரும் செந்தூர போய் ராக்கி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாமே போச்சு. நலம் நலமரி ஆவல் எழுதுறதெல்லாம் காதல் கூடயே வந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப பழசு ராக்கி, இப்ப அது ஃபேஷனே இல்ல. ஐ அம் சோ அப்செட். ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி பண்ணலாம் ஓகே தான்டா, ஆனா அது ப்ரீபெய்ட் சிம் மாதிரி ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும். நான் படிக்கும் போது பண்ணாதல்லவா. 4th வாழ்விமாய ஸ்ரீதேவி, 6th கரகாட்ட கனகா, 7th காதல நக்மான்னு இப்படி பட்டியல் போயிட்டே இருக்கும். 8th படிக்கும் போது சாவித்ரின்னு ஒரு பொண்ணு. இந்த மாதிரியே நானும் ஒரு கோடு போட்ட பேப்பர்ல பிடி அவர்ல ஃபீல் பண்ணி லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வீட்டுல போட்டு கொடுத்துச்சு. பாரு எங்க அப்பா ஒரு அடி. பிகிலுவதுன்னா என்னன்னு அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக பிடிச்ச பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்காம இருக்க முடியுமா? அப்போதானே பின்னாடி பெரிய ஆளாகும் போது சுயசரி நேரத்துக்கு ஒரு மேட்டர் கிடைக்கும். நம்ம டைரக்டர் சேரன் சார் எடுத்துக்க, அவர் படிச்ச காலத்துல அப்படிலாம் பண்ணதுனால தானே ஆட்டோகிராஃப்ன்ற ஒரு படத்தை எடுக்க முடிஞ்சது. இதெல்லாம் தேட்டர்ல பார்க்கும்போது தேமி அழுவாங்க. அதே ஸ்கூல்ல நடந்தா சீட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க. இந்த வயசுல லவ் வரக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ரஜினி மாதிரி எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம தான் கொஞ்சம் உஷாரா பாத்துக்கிறோம். லவ் எல்லாம் குமுதம் மாதிரி வாரம் ஒண்ணு வரும். படிச்ச மாதிரி ரசிச்ச மாதிரி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓவர் ஃபீலிங்ஸ் உடம்புக்கு ஆகாதுடா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் லெட்டர்ல எழுதணும்னா எங்க போறது? ஸ்கூல் அதுக்கான இடம் இல்லை. ஜாலியா சந்தோஷமா படிக்க வந்த இடத்துல இப்படி லெட்டர் கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டா எப்படி? இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் இதே ஸ்கூல்ல தானே படிக்கணும். நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா நீ தான் ஃப்ரீயா இருக்க முடியுமா, இல்ல அந்த பொண்ணு தான் ஃப்ரீயா இருக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். அதுக்கெல்லாம் என்ன வயசு இருக்குமா? அந்த பொண்ணு எவ்வளவு டீசெண்டா இருந்துட்டா பாத்தியா? அந்த லெட்டர் மட்டும் அவ கரஸ்கிட்டயோ இல்ல பிரின்சிகிட்டே கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சதுனாலதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த லெட்டர் என்கிட்ட கொடுத்தா. அதை நினைச்சு பாரு. ஹேய் சாரி சார். ஹேய் அழாதடா. சாரி சார். ஓகே ஒண்ணும் இல்ல எல்லாரும் பண்றதுதான். லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக். தப்பு பண்ணாதான் கத்துக்க முடியும். கத்துக்க.